Praise the Lord. Today we are discussing about how to handle being misunderstood. நம் மீது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடந்து கொள்வது. ஸோ ஒரு few things தான் நம்ம பார்க்க போகிறோம். The key verse for this is John chapter 15 verse 18. யோவான் 15:18. If the world hates you, Jesus சொல்றாரு, remember that it hated me first. உலகம் உங்களை பகைத்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதலாவது உலகம் என்னை பகைத்தது என்று அவர் சொல்லுகிறார். ஸோ as we live in this world, especially Jesus, if you see his life, அவருடைய ஊழிய நாட்களை பார்க்கும்போது fully he was misunderstood by different groups of people. அநேக கூட்டத்தார் அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர் நல்ல எண்ணத்தோடு நிறைய காரியங்களை செய்தாலும் சிலர் அதை நல்லதுதான் செய்கிறார் என்று அறிந்தும், some of them they knew that he was doing good things, but yet they misunderstood him. அவர் நல்லதுதான் செய்தார் என்று அறிந்தும் அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். சிலர் அவர் என்ன செய்கிறார் என்பதை அறியாமலே அவரை தவறாக புரிந்து கொண்டார். Some of them they didn't even know what he was doing, but yet they misunderstood him. The same applies even in our lives today. நம்ம வாழ்க்கையிலும் இதே தான் நடக்கிறது. அநேகரை நாங்கள் பார்த்து சந்தித்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது, பாஸ்டர் சிஸ்டர் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அநேகர் எங்களிடத்துல அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லும்போது we just thought இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று. ஸோ வருகிற நாட்களில் we will go little bit more detail, but இன்றைக்கு இன்ட்ரடக்ஷனாக as an introduction let me share two things. What do we do when people misunderstand us? நம்மை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ ரெண்டு காரியங்கள், பட் ரெண்டு காரியத்திலையுமே இரண்டு விதமான கூட்டத்தார் இருப்பார்கள். என்ன என்றால், ஒரு கூட்டத்தார் நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையோடு அதை கவனித்து அதற்கு மாறாக பேசி நம்மளோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகிறதற்கு மனதில் இலகின மனதாக இருக்கலாம். இன்னொரு கூட்டத்தார் நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கவே போறதில்லை, அவங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டார்கள். ஸோ இந்த ரெண்டு கூட்டத்தாரும் will always be there. That is separate. பட் நம்ம என்ன செய்கிறது? Two things. முதலாவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். Analyze if there is any mistake in us. நம்மில ஏதாச்சும் தவறு இருக்கிறதா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். It's very easy to say that they are always at fault, other people. எப்பொழுதுமே அவங்க தான் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வது ரொம்ப சுலபம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து, ஏன் இந்த காரியத்தில் அவங்க நம்மளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நம் மீது குறை ஏதாச்சும் இருக்கிறதா என்று ஜெபத்தில் வைத்து ஆவியானவருடைய ஹெல்ப்பை பெற்றுக்கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது sometimes there might be mistake in us. சில வேளைகளை நம்ம தவறு செய்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் இஃப் தெர் இஸ் எனி ஃபால்ட் இன் அஸ். நம்மீது தவறு இருப்பது என்று தெரிந்தால் தென் we will go and we will set right things with them. அவங்களிடத்துல போய் ஏதோ மன்னிப்பு கேட்குறதோ, ஏன்னா ஏதாச்சும் செட் ரைட் பண்ணணுமோ அதை நம்ம செய்து விடுவோம். ப்ரொவைடட் அந்த கூட்டத்தார் நம்மீது பேசுறதுக்கு அவங்க ஒத்துக்கொண்டார். மற்றவங்க ஒத்துக்கொள்ளவில்லையா, நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. So the first thing is knowing if we made a mistake, and yes, go and set it right. If we did not make a mistake, அதுதான் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்றது வருகிறது. உண்மையான மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்றால், நாம் ஒன்றுமே தவறு செய்யாத போது மற்றவர்கள் நாம் தவறு செய்து விட்டோம் என்று தவறாக புரிந்து கொள்வது. When we have not done any mistake but people think that we have done something wrong, that is called misunderstanding. So if we have not done anything wrong, நீங்க ஏதோ தவறு செய்யல, அப்பொழுது மற்றவர்கள் உங்களை தவறாக நினைத்து கொள்ளும் போது அகெயின் அதுலேயும் டூ திங்ஸ் பண்ணலாம். யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்பிளைன் இட் டு தெம். வண்டர்ஃபுல். நல்ல ப்ரேயரோட எப்போ போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா, லெட் மீ கோ லிட்டில் பிட் டீட்டெயில் இன் தட். டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு காரியத்தை மற்றவர்களிடத்தில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்பதாக ரொம்பவே ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்மை அவருடைய அன்பினால் நிரப்பணும். God fill me with your love. ஏனென்றால் சில வேளையில் நம்ம அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்க ரொம்ப கோபத்துடன் அவங்க காரியங்களை திருப்பி திருப்பி எடுத்து சொல்லும் போது நமக்குள்ள அன்பு இல்லைன்னா அவங்க சொல்ல நம்மளை அறியாமலே மாறி பேசுறதுக்கு நம்மளுடைய ஃப்ளஷ்
மாமிசம் அப்படியே இட் இரப்ட்னு சொல்லலாம். ஸோ முதலாவது கர்த்தாவே என்னிடத்துல உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்கன்னு நம்ம ஜெபிக்கும் போது உண்மையாகவே அவங்களிடத்துல போய் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது அவங்க என்ன கோபத்தில் இருந்தாலும் யூ வில் ஹாவ் த பேஷன்ஸ் அண்ட் லவ். அவங்கள அன்போடு நீங்கள் பார்க்கும்போது that itself will bring a change. Hallelujah. So I really pray that God will fill you with love. And also நீங்கள் no emotional exchange, words exchange. அவங்க சொல்ல சொல்ல மாறி மாறி அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த பலன் இல்லை, எப்போ போய் பேசுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, தயவு செய்து பேச வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாங்கள் கேட்போம் என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் ரொம்பவே தவறான வார்த்தைகளாக இருந்திருக்கும், இல்லைன்னா தவறான நேரத்தில் போய் சொல்லியிருப்பாங்க. அதனால இன்னும் நல்லா சால்வ் ஆகுறது இன்னும் வேர்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்போ பேசுறது தெரியலையா, அமைதியாக நீங்கள் விட்டுடுங்க. கோ ஃபார் அ ப்ராப்பர் கவுன்சிலிங். பாஸ்டர் கேள்விடத்தில் வரலாம் கவுன்சிலிங். ஹீல் கைட் யூ பியூட்டிஃபுல்லி. வெயிட் பேஷண்ட்லி. சப்போஸ் நீங்கள் என்ன சொன்னியோ அவங்க கேட்க போகிறதில்ல அப்படின்ற சூழ்நிலை வந்தால், நிறைய பேருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். என்ன என்றால், டைம் வில் டிசைட். நேரம் பொறுமையாக காத்திருக்கும் போது சம்டைம்ஸ் இல் டேக் இயர்ஸ் ஆல்சோ, வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் தவறு செய்யலை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார். பைபிள்லேருந்து வருகிற நாட்களில் நிறைய வசனங்களை பார்த்து, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ டைம் வில் டிசைட். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவை. ரியலி பேஷன்ஸ் இஸ் அ வர்ச்சியூ. பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் போதும் கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் யார் என்பதை மற்றவங்களுக்கு அவர் நிரூபிப்பார். ஹல்லேலூயா. பட் இதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் அன்பும் பொறுமையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐ ப்ரே யாரும் உங்களை தவறாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி தவறாக உங்களை புரிந்து கொண்டால், முதலாவது நம்மிடத்துல குறை என்பதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது, குறை இருந்தால் அவங்களிடத்துல போய் we will fix it with them, say sorry to them. குறை இல்லை என்றால் time will decide. கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். டோன்ட் வரி. உங்களுடைய நல்ல நாமம், நல்ல பெயர் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யார் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் தவறாக புரிந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஒரு தெய்வீக சமாதானம் அவங்களை நிரப்பட்டும். எந்த விதத்திலையும் மற்றவர்களுடைய ஹேட்ரடோ விரோதமோ இவர்களுடைய சமாதானத்தை குலைக்காதபடி சந்தோஷத்துடன் கம்பீர ஆனந்த களிப்புடன் இருக்கும்படியாக ஒவ்வொருவரும் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரமும் இந்த நாளும் ஒரு வெற்றியுள்ள வாரமாய் நாளாய் இருக்கும்படியாக காத்துக்கொள்ளும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹேவ் a wonderful week ahead. நல்ல நாள், நல்ல வாரத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சென்று வழி நடத்துவார். இந்த கெட்ட பெயர் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நீங்க வரி பண்ண வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். Praise the Lord. Have a good day. Be blessed.